ஸோ வெல்கம் பேக் டு சேனல். 2026 பார்த்தீங்கன்னா தமிழ்ல ஒரு சூப்பரான மர்டர் கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸாக எடுக்கப்பட்ட வதந்தி சீரிஸோட சீசன் 2 ஆன வதந்தி தி மிஸ்ட்ரீஸ் ஆஃப் மணி சீரிஸை இப்போ அமேசான் பிரைம்ல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. இந்த சீரிஸ்ல டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8 எபிசோடு இருக்கு. ஒரு எபிசோடுமே 45லேருந்து 50 மினிட்ஸ் கிட்ட வந்துருது. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில வரக்கூடிய நம்ம சீரிஸோட ஹீரோவான சசிகுமார் பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் டியூட்டியில ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு எஸ்ஐயா இருக்காரு. இவருக்கு பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகிட்டு கிட்டத்தட்ட 5 மாசத்துல பிரெக்னெண்டா இருக்க ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. ஸோ இவருடைய சர்க்கிள் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அமைச்சர் வந்து 8 வழி சாலையை அமைக்கும் போது திடீர்னு அங்க பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய எலும்பு கூண்டு அப்படின்றது அங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த நியூஸ் மீடியா பப்ளிக் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கர பீக்ல போயிட்டு இருக்கும்போது இந்த கேஸை நம்ம சீரிஸோட ஹீரோவான சசிகுமார் பார்த்தீங்கன்னா எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவரு கூட இன்னொரு பார்ட்னருமே பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கிறாரு. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சொன்ன சம்பவங்கள் என்ன, இறந்து போன அந்த எலும்பு கூடு யாருடையது, அவங்கள யார் கொலை பண்ணாங்க, கடைசியா நம்ம சீரிஸோட ஹீரோ அதை கண்டுபிடிச்சு வெளியே கொண்டு வந்தாரா இல்லையா அப்படின்றது சீரிஸோட ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா இந்த சீரிஸ்ல நடிச்ச நம்ம ஹீரோடைய ஆக்டிங் பார்த்தீங்கன்னா தரமா இருந்துச்சு. தென் அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு லீட்ஸுமே ஃபாலோ பண்ணி இந்த கேஸ் எப்படி சால்வ் பண்றாரு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்கிரீன்ல தரமா கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரைம் த்ரில்லர் ஜேர்னலுக்கு அது மாதிரி சூப்பரா போட்டிருக்காங்க. தென் அந்த ஸ்டோரியுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே இருந்துச்சு. ஏன்னா இறந்து போன அந்த நபர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறம் எலும்பு கூட கிடைக்கும் போது அவங்க யாரு, தென் அவங்களை யார் கொலை பண்ணியிருப்பாங்க, இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுவாரு. அதெல்லாமே சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. தென் சீரிஸ்ல இவன் தான் குற்றவாளியா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு காரணம் பண்ணக்கூடிய அந்த நபருடைய ஆக்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபோக்கஸ் கொடுத்துருந்தாங்க. ஓவரால் ஒரு எபிசோடு அந்த எண்டிங்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ட்விஸ்டோடு கொடுத்து அடுத்தடுத்த எபிசோட் பார்க்கக்கூடிய ஒரு ஸ்பார்க்கை பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்றாங்க. ஓவரால் இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் வெளியே வந்திருக்கு. இப்போ அமேசான் பிரைம்ல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. பார்க்கறது அப்படின்னா கொஞ்சம் தனியா மட்டுமே பாருங்க. கெட்ட வார்த்தைகளோடு சேர்த்து ஒரு சில அடல் கண்டர் அப்படின்றது இருக்கு, செக் பண்ணி பாருங்க.